இந்த மாதிரி வந்து சிபிஐக்கு மாற்றி அமைக்கும் பொழுது, அதாவது சிட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் பொழுது, அதை முழுமையா சிபிஐக்கு மாற்றி அமைக்கும் பொழுது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இது பாதிக்குது, ஸ்டேட் போலீஸ் மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் போகுது அப்படிங்கிறதையும் அஃபிடேவிட்ல தொடர்ச்சியா ஒரு இடத்துலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான அடுத்தது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் அஃபிடேவிட்ல வந்து குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். அதுல முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, the state stated that the lead petitioner மிஸ்டர் ஜிஎஸ் மணி அவர்கள் பிஜேபியை சார்ந்தவர், இஸ் a பிஜேபி functionary, as a record of filing politically motivated litigation and the present litigation is another attempt to use the judicial process for political narratives. It urges the court to dismiss the petition, allow the ongoing police investigation to continue unhindered. இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது லீடே வந்து ஜிஎஸ் மணி அவர்கள் ஃபைல் பண்ண பெட்டிஷன் தான். அதாவது ஜிஎஸ் மணி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எஸ்எல்பி சிஆர்எல் 16081/2025. அதை பேஸ் பண்ணி தான் சிபிஐக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவர் ஜிஎஸ் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபிடேவிட்ல ஒரு பேரா குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தொடர்ச்சியாக வந்து பல பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் அஃபிடேவிட்ல குறிப்பிட்டிருக்காங்க.